அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஜூஸ் ரெசிபி. தர்பீஸ் பழம், கருப்பு திராட்சை, ஆரஞ்சு பழம், இது எல்லாத்தையும் தர்பீஸ் பழம் நிறையா இருக்குது. ரெண்டு ஆரஞ்சு பழம், கொஞ்சமாக கருப்பு திராட்சை, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஜூஸ் போட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இந்த சூடான நொம்பு வைக்கிறதுனால இது ரொம்ப வயிற்றுக்கு ரொம்ப குளிராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அரைச்சதை நம்ம ஒரு வடித்தட்டியில் வச்சு வடிச்சிக்கலாம். வடித்தாச்சு. இப்போ இந்த விதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுடலாம். இது நமக்கு தேவை கிடையாது. இப்போ இதை ஒரு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஊற வச்ச சப்ஜா விதைங்களை சேர்க்க போகிறேன். இது ஒரு 5 பேருக்கான ஜூஸு, அதனால் நான் ஒரு 5 கரண்டி சப்ஜா விதை சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு கலக்கலாம். இப்போ நான் ஊற வச்ச பாதாம் பிசினி ஒரு 3 கரண்டி சேர்க்க போகிறேன். இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எங்கள் குழந்தைங்க எப்படி குடிப்பாங்கன்னு பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் தண்ணி சேர்க்காம நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் ரோஸ் கலராக இருந்தால் தான் இந்த குழந்தைங்க கண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக தெரியும். அதுக்காக ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் அருமையான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி. மேலே கொஞ்சம் கார்னிஷ்காக ஒரு தெளித்த மாதிரி பால் ஊற்றிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நோன்பு திறக்கும்போது பரிமாறிக்கலாம்.